பிதாவே ஆமென். அன்பிமிகு சகோதரங்களே, இறைவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம், அந்தோணியாருக்கு நன்றி சொல்லுவோம். குறிப்பாக இந்த ஆலயம் எங்கள் எல்லோருடைய விசுவாசத்தின் அடையாளமாக இருக்கிறது. வெறுமனே கத்தோலிக்கர்களுக்கு மட்டுமல்ல, இந்து சமய சகோதரர்களுக்கும் இன்னும் இந்த யாழ்ப்பாணத்திலே வாழ்கிற எல்லாருக்கும் இந்த அந்தோணியார் பாஷியோர் அந்தோணியார் ஆலயம் ஒரு சிறப்புமிக்க ஆலயமாக இருக்கிறது. ஆகவே இந்த ஆலயத்தை அழகுபடுத்துவதற்காக நாங்கள் தொடங்குகின்ற இந்த கல்லு பதிக்கின்ற நிகழ்வை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் அந்தோணியாருடைய பரிந்துரை கிடைக்கும்படியாகவும் கொண்டாடுவதோடு விசேட விதமாக இதற்கு வெளிநாட்டிலே புலம்பெயர்ந்த நிலையில் இருந்து பல்வேறுபட்ட நிலைகளில் உதவி செய்கின்ற என் குடும்பத்தினரை நிறைவாக அந்த குழு எவ்வளவு தூரத்துக்கு தங்களை தியாகம் செய்து இந்த ஆலயத்துக்காக பணியாற்றுகிறார்கள். ஆகவே அந்த குழுவை நிறைவாக இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் இதற்கு நிதியுதவி செய்த எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாகவும் இங்கே பணியாற்றுகின்ற இந்த பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடிக் கொள்வோமாக. அமைதியருளும் இறையே போற்றி, நின் துணை வேண்டினோ இறைவா போற்றி. நன்மைகள் செய்யும் இறையே போற்றி போற்றி. இன்று நாம் தொடங்குகின்ற இக்கட்டுமான பணியினை ஆசீர்வதியும். இதன் போது உதவி செய்கின்ற வெளிநாட்டு வாழ் உறவுகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தந்தையே. இவர்களின் தொழில்துறைகள் பிள்ளைகள் ஒவ்வொன்றும் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட இப்பணியினை நிறைவேற்றுகின்ற ஊழியர்கள், பணியாளர்கள், உதவியாளர்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுக உம் துணை வேண்டினோம் தந்தையே. ஆமென். உன்னுலகில் இருக்கிற தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. ராஜ்யம் வருக. உன்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னிப்போம். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இந்த மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது நாங்கள் இறப்பின் வேளையும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இயேசுவின் நாமம், தந்தை, மகன், தூய ஆவி இந்த கற்களும் இப்பணியினை நிறைவேற்றுகிறவர்களும் வெளிநாட்டுக்கள் இருந்து உதவி செய்த எல்லா குழுவினரையும் இறைவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.